இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஏதாவது ஒன்றை பார்த்தா கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆனால் எல்லோரும் பார்த்து பயப்படுற ஒரே விஷயம்தான் பாம்பு. பாம்பை பார்த்தா படையை நடுங்கும் என்று சும்மாவா சொன்னாங்க? அப்படி பாம்பு இருக்கிற, பாம்பு மட்டுமே இருக்கிற, அதுவும் கொடிய விஷமுள்ள பாம்பு இருக்கிற ஒரு தீவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லோருக்கும் பிரேசில் நாட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டுக்கு பக்கத்தில் தான் எல்காடா கியூமாடா கிராண்டே என்ற ஒரு அழகான தீவு இருக்கு. அது எந்த அளவுக்கு அழகு என்றா அங்கே போனவங்க திரும்பி வரதுக்கான வாய்ப்பு 0.0001% தான் இருக்குமா. ஆபத்து என்றா என்ன, அழகு என்றா என்ன, ரெண்டும் ஒன்றுதானே. ஒருவேளை எப்படியோ நீங்க அந்த தீவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் 3-4 பாம்பு இருக்குமாம். இன்னும் இதை உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா நீங்க வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் ஒவ்வொரு பாம்பு இருக்குமாம். இதனால தான் இதுக்கு இன்னும் ஒரு பேர் சொல்றாங்க, த ஸ்னேக் ஐலாண்ட். இப்ப எல்லோருக்கும் ஒரு பொதுவான சந்தேகம் இருக்கும். 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த தீவுக்குள்ள பாம்பு எப்படி வந்திருக்கும்? இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது, ஆரம்பத்தில் இது ஒரு தீவா இல்லாம பிரேசில் நாட்டோட ஒன்றா தான் இருந்திருக்கு. பல நூற்றாண்டுக்கு முன் காலநிலை மாற்றம், கடல் மட்ட உயர்வு என்ற காரணத்தினால இது தனியா பிரேசில் நாட்டிலிருந்து பிரிந்து சென்றிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் இங்கே இருந்த பாம்பை வேட்டையாட எந்த ஒரு உயிரினமும் இல்லாதனால இது பல்கி பெருகிட்டு என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு காரணம் சொல்றாங்க. அது என்னண்டா, அந்த காலத்தில் கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிச்ச தங்கம், பெருமதியான பொருட்கள் எல்லாம் இந்த தீவுல தான் கொண்டு வந்து மறைச்சி வச்சிருக்காங்க. அதை யாருமே எடுக்கக்கூடாதுன்றதுனால அதிகளவான பாம்புகளை இந்த தீவுல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது பிற்காலத்தில் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அதிகளவா பெருகி காணப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்றாங்க. இதை விட நம்ப முடியாத விடயம் என்னன்னு சொன்னா, உலகத்திலேயே அதிகளவான விஷம் கொண்ட பாம்புகள்ல ஒன்றான கோல்டன் லேண்ட்ஸ்கேட் என்ற பாம்பு இங்கே தான் அதிக அளவு காணப்படுதாம். இங்க இருக்கிற பாம்போட விஷம் ஏனைய இடங்கள்ல இருக்கிற கோல்டன் லேண்ட்ஸ்கேட் என்ற பாம்போட விஷத்தை விட 5 மடங்கு அதிகம். இந்த தீவுக்கு எந்த ஒரு விலங்காலும் தரை வழியா வர முடியாது. ஆனா பறவைகள் மட்டும் அதிக அளவா இந்த தீவுக்கு வரும். அப்படி வார பறவைகள் தான் இதற்கு பிரதானமான உணவு. இதனால கடிவென்ற பறவைகள் எல்லாம் உடனே இறந்து விழாம கொஞ்சம் தூரம் சென்று வேற எங்கேயாவது அல்லது கடலுக்குள்ள போய் இறந்து விழுவதனால இந்த பாம்பு கூர்ப்பு கொள்கையின் அடிப்படையில தன்னோட விஷத்தை வீரியமாக்கிருக்கு. இந்த பாம்பு ஒரு மனிதனுக்கு கடிச்சா நம்மளோட உடம்புல ஒரு செறிந்த அசிட்டை ஊத்துனா என்ன எஃபெக்ட் ஏற்படுமோ அதே போல இந்த பாம்போட விஷம் பட்ட இடம் உருகிருமாம். இதனால தான் நீங்க பொதுமக்கள் யாருமே போகக்கூடாது என்று பிரேசில் அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. அப்போ பொதுமக்கள் யாருமே போக அங்க அனுமதி இல்லைண்டா யாரு தான் அங்க போவாங்க? அங்க ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கடற்படை மட்டும்தான் போக அனுமதி இருக்கு. இது தவிர இல்லீகலா சில பேர் போறாங்க. நாம முதல் சொன்ன கோல்டன் லேண்ட்ஸ்கேப் என்ற பாம்போட விஷம் பிளாக் மார்க்கெட்ல 30,000 தொடக்கம் 50,000 அமெரிக்க டாலர் விலை போறதுனால இந்த மாதிரி சட்டவிரோத செயலில் ஈடுபடுறவங்க அந்த பாம்பை பிடிப்பதற்காக அங்க போய் வராங்க. இந்த பாம்பை அதிகளவா வேட்டையாடுவதனால இதனோட இனம் வெகுவளவா குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நாம் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் இருக்கிற விடயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் தமிழ் தேடல்.